தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய காசு இல்ல. செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க, அவங்கள நிரந்தரம் பண்ண காசு இல்ல. பகுதி நேர ஊழியர்களுக்கு அவங்கள நிரந்தரம் பண்றதுக்கு காசு இல்ல. போக்குவரத்து ஊழியர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் போராட்டம் பண்றாங்க, அதுக்கு காசு இல்ல. பழைய ஓய்வூதிய திட்டம், அதுக்கு காசு இல்ல. கல்வி கடனை ரத்து பண்ணணுமா, அதுக்கு காசு இல்ல. நகை கடன் தள்ளுபடி பண்ணுமா, அதுக்கு காசு இல்ல. இங்க கல்வியோட தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா மத்திய அரசு நிதி ஒதுக்கல. இப்படி எதை கேட்டாலும் காசு இல்ல காசு இல்லன்னு பஞ்சப்பாட்டு பாடின முதல்வர் அவர்களே, இன்னைக்கு மகளிருக்கு 3 மாத தொகை, அது இல்லாம கோடைக்கால போனஸ் அப்படின்னு ஒரு 2000 சேர்த்து 5000 ரூபாய் போட்டு விட்டுருக்கீங்களே, இதுக்கு நிதி எங்க இருந்து வந்துச்சு? இது மத்திய அரசு கொடுக்குற நிதியில இருந்தானே எடுத்து கொடுத்துருக்கீங்க. இல்ல உங்களோட திமுகவோட ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்தீங்களா? உங்களோட உண்டியல் குலுக்கி ஒரு கட்சிக்கு வச்சிருக்கீங்களா, அந்த நிதியில இருந்து எடுத்து கொடுத்தீங்களா? இல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றீங்களே, உங்க அப்பாவோட சொத்துல இருந்து வித்து எது எடுத்து கொடுத்தீங்களா? இல்ல இல்லையா? அடுத்ததா பெண்களுக்கு நீங்க 5000 கொடுத்திருக்கீங்க, மகிழ்ச்சி, எங்க சகோதரிகளுக்கு பணம் வரதுக்கு சந்தோஷம் தான். ஆனா அப்படியே முதல்வரே, இந்த கோடைக்கால போனஸ் சொல்லி முன்கூட்டியே 2000 போட்டீங்களே நீங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, 2021 ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க பணத்தை போடுவோம் அப்படின்னீங்க. ஆனா எதிர்கட்சிகள் கொடுத்த அழுத்தம் காரணமா நீங்க 2023 செப்டம்பர் மாசம் தான் பணத்தை கொடுத்தீங்க மகளிருக்கு. அப்போ 28 மாத நிலுவைத் தொகை இருக்கு. அந்த 28,000 எப்ப மகளிர் அக்கௌண்ட்ல போடுவீங்க? இதுக்கு பதில் சொல்வீங்களா முதல்வர் அவர்களே? அடுத்ததா அனைத்து மகளிருக்கும் பணம் கொடுப்போம்னு சொல்லி எங்க மகளிரை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு இப்போ தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு தான் பணம் கொடுப்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 கோடி மகளிரை தகுதி இல்லாதவங்கன்னு நீங்க அவமானப்படுத்துறது சரியா முதல்வரே? அந்த 1 கோடி பேருக்கும் எப்ப நீங்க இந்த பணத்தை கொடுப்பீங்க? இதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு கிட்ட பதில் இருக்கா? Download ShareChat.